நீங்க ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் இல்லன்னா ஒரு ப்ராடக்ட் ஓனரா இருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு. உங்களோட கிளையன்ட் உங்களோட எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ல ஏதோ ஒரு ஃபீச்சர் வந்து ஆட் பண்ண சொல்றாங்கன்னு வைங்க. ஸோ அதுக்கு நீங்க என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பீங்கன்னா, அந்த ஒரு மீட்டிங்க முடிச்சுட்டு போய் டிசைனர் அப்படி உங்க டீம்ல டிசைனர் இல்லன்னா டைரக்ட்டா வந்து கோட் எடுத்து ஏதோ பண்ண சொல்லி ஒரு அவுட்புட் வாங்கிட்டு போயிருவீங்க. ஒரு ஈவினிங்குள்ள டெமோ காமிக்க சொல்றாங்கன்னா. ஸோ இதுதான் ஆக்சுவலா நடக்கும். ஸோ இந்த மாரி நடக்கும். அப்படி இல்லன்னா டெமோ கால்னு போயிட்டு இந்த மாரி இந்த இடத்துல பட்டன் பிளேஸ் பண்ணுவோம். எக்ஸிஸ்டிங் ஸ்கிரீன காமிச்சிட்டு இந்த இடத்துல பட்டன் வச்சுட்டு இத கிளிக் பண்ணா இந்த மாரி ஒரு ஃபீச்சர் ஆட் ஆகும். அப்படின்னு சொல்றத ஸ்டாப் பண்ணிட்டு Figma அவங்களோட மேக்ல வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு UI டிசைன் ஸ்கிரீன்ஷாட் வந்து ட்ரிபிள்ல இருந்து நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுதான் என்னோட ப்ராடக்ட்டா கன்சிடர் பண்ணிக்க போறேன். அந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்ட நான் எப்படி ஒரு இன்டராக்டிவ் வெர்ஷன்ல வந்து கொண்டு வர போறேன். இன்டராக்டிவ் புரோட்டோடைப்ல எப்படி கொண்டு வர போறேன். நான் எந்த டிசைனும் பண்ணாம வெறும் ப்ராம்ப்டிங் மட்டும் பண்ணி எப்படி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். நீங்க ஒரு ப்ராடக்ட் மேனேஜரோ, ப்ராடக்ட் ஓனரோ இல்ல நீங்க ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ண போறீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா, என்னோட நேம் குணால். UI UX டிசைனரா ஒர்க் பண்ணிருக்கேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் தான் பார்த்தீங்கன்னா, நான் எடுத்து வச்சிருக்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் UI டிசைன் ஸ்கிரீன்ஷாட். ஸோ இத நான் வந்து ட்ரிபிள்ல இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற மாரி ஒரு பாலிசி டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ற மாரி ஒரு கான்செப்ட்ல ஏதோ பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன்க்கான கிரெடிட்ஸ் வந்து இத டிசைன் பண்றவங்களுக்கு தான் போகும். கிரியேட்டர் யாருன்னு சரியா நோட் பண்ணல. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், Figmaல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மேக்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது முன்னாடி பார்த்தீங்கன்னா, பெய்ட் யூசர்ஸ்க்கு மட்டும் தான் குடுத்திருந்தாங்க. பட் இப்போ பாருங்க எல்லாருக்குமே வந்து அவைலபிள் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் இத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணோனே நமக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து வரும். ஸோ இதுல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பிளஸ் ஐகான் இருக்குல்ல. ஸோ இங்க தான் நம்ம வந்து இமேஜ் ஆட் பண்ணணும். இங்க அட்டாச் டிசைன் அதாவது நீங்க Figmaல ஏதாவது டிசைன் பண்ணிருக்கீங்கன்னா, நீங்க அத யூஸ் பண்ணி புரோட்டோடைப்பிங் வெர்ஷனா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். புரோட்டோடைப்பிங்னா ஜஸ்ட் நீங்க ஏதோ கிளிக் பண்ணிட்டு டிராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா, டிராப் டவுன்ல ஐட்டம்ஸ் இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ கிளிக் பண்ணவும் ஏதோ ஒரு பாப் அப் ஓப்பன் இருக்கட்டும். ஸோ இந்த மாரி விஷயத்த தான் புரோட்டோடைப்பிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் அப்லோட் இமேஜ் குடுக்குறேன். ஏன்னா நான் ஸ்கிரீன்ஷாட் வச்சு தான் பண்ண போறேன். ஸோ இங்க பாருங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லணும். அதுக்கு நான் என்ன பண்றேன், நான் நோட்ஸ்ல வந்து போட்டு வச்சிருக்கேன் ப்ராம்ப்ட் எடுத்து. ஸோ இந்த ஒரு ப்ராம்ப்ட்ட தான் நான் வந்து ChatGPTல இருந்து அந்த ப்ராம்ப்ட்ட நான் கிரியேட் பண்ணேன். நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். காமனா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ஷாட்டுக்கு ஏத்த மாரி டெவலப் பண்ண சொல்லி. ஸோ நான் என்ன பண்றேன், Figma போயிட்டு இத பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க சென்ட் குடுங்க. இந்த ஒரு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லவ்வபிள் போல்ட்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க. வைப் கோடிங் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா, உங்களுக்கு இது சிமிலரா தான் இருக்கும். ஸோ அதே மாரி இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். லெஃப்ட் சைட்ல அந்த என்னென்ன ஜெனரேட் பண்ணுது, கோட்லாம் கூட பார்த்துக்கலாம் நீங்க. ஸோ அண்ட் இது வந்து டிசைன் மேல பேட்ச் பண்ற மாரி பண்ணாது. இது ஒரு ப்ராப்பர் கோட் தான் வந்து ஜெனரேட் பண்ணும். ரியாக்ட் கோடுன்னு நினைக்கிறேன். பார்க்க அப்படிதான் இருக்கும். நீங்க இதே கூட உங்களோட ரியாக்ட் ப்ராஜெக்ட்ல நீங்க அப்படியே டைரக்ட்டா போய் எடுத்துட்டு போய் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் டிசைனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃபங்ஷனாலிட்டி மட்டும் நீங்க டைரக்ட்டா உங்க நாலேட்ஜ வச்சு சேஞ்ச் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டைம் உங்களுக்கு ஷார்ட் டைம் பீரியட் தான் இருக்கு. அதுக்குள்ள டெலிவர் பண்ணணும்னா நீங்க இத கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தெரியல. ஃபியூச்சர் வீடியோஸ்ல நான் வந்து அத கூட ட்ரை பண்ண பார்க்குறேன். ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி எப்படி பண்ணலாம்னு. ஸோ இங்க பாருங்க எல்லா கோடும் வந்து ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு. டாக்குமெண்ட் கம்பைல். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்கள பார்க்குறேன். ஸோ இங்க பாருங்க நமக்கு ஒரு இனிஷியல் வெர்ஷன் வந்து குடுத்துருச்சு. ஸோ பட்டன்லாம் பாருங்க ஹோவர் பண்றப்போ அந்த எஃபெக்ட் ஷேடோ ஆட் பண்றதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே குடுத்துருக்கு நமக்கு இப்போ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோவர் பண்ண அந்த இது. ஸோ ஒரு இன்டராக்டிவ் வெர்ஷனாவே குடுத்துருக்கு. பட் இதுல வந்து எக்ஸ்ட்ரா நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த சர்ச் வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாமா? சர்ச்லாம் ஒர்க் ஆகல. பட் டைப் ஆகுது பாருங்க. ஸோ வெறும் ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணி நம்ம இங்க டைப் பண்ணோம்னா டைப் ஆகுது. ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு இது ப்ராம்ப்ட் எடுத்து வச்சிருக்கேன். இதுல சர்ச் பண்ணா சர்ச் ஆட் ஆகுறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம். ஸோ நம்ம எக்ஸிஸ்டிங் ஸ்கிரீன்ஷாட்ட போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு? இது எப்படி குடுத்துருக்குன்னு சொல்லிட்டு அதையும் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம குடுத்த ஸ்கிரீன்ஷாட்டு. நமக்கு Figma குடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லேஅவுட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. இந்த ஐகான்ஸ் ஸோ இந்த ஒரு ஐகான்ஸ் இதெல்லாம் கூட நம்ம மேனுவலா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் லேஅவுட் நமக்கு கேட்ட மாரி நமக்கு இனிஷியலா நமக்கு எப்படி வேணுமோ அப்படி அந்த அளவுக்கு நமக்கு குடுத்துருச்சு. இந்த இடத்துல பாருங்க ஃபாண்ட் எல்லாம் கொஞ்சம் எக்ஸாக்ட்டா இந்த மாரி இல்ல. பட் அதெல்லாம் நம்ம மேனுவலா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னதான் ஏஐ வந்து ஜெனரேட் பண்ணாலும் அந்த இடத்துல நமக்கு ஒரு ஹியூமனோட ரெக்வயர்மென்ட் வந்து கண்டிப்பா தேவைப்படும். இந்த மாரி அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் பண்றதுக்கு. ஏன்னா நமக்கு பார்த்தாலே தெரியும். இது ஒரு பேராகிராஃப் எலமெண்ட் மாரி இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து ஒரு ஹெட்டிங் வரணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்து ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ நியூ டாக்குமெண்ட் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் அது நமக்கு இந்த இடத்துல வந்து ஆட் ஆகணும். ஸோ அதுதான் நமக்கு இப்போ வேணும். அதுக்கு நான் வந்து ப்ராம்ப்ட் வச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நான் வந்து நோட்பேட் போயிட்டு இந்த ஒரு ப்ராம்ப்ட்ட வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்க வந்து ஆஸ்க் ஃபார் சேஞ்சஸ்ல போடலாம். போட்டு ஜஸ்ட் சென்ட் குடுக்குறேன். ஸோ இங்க பாருங்க வொர்க்கிங்ல இருக்கு. ஸோ கோடு வந்து ஜெனரேட் பண்ணும். நீங்க ஜெனரேட் பண்ண கோடு உங்களுக்கு பார்க்கணும், வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, இந்த இடத்துல டேப் ஸ்விட்சர் இருக்கு. ஜஸ்ட் நீங்க இங்க போனீங்கன்னா, உங்களுக்கு தேவையான எல்லா கோடுமே இருக்கும். காம்போனன்ட் ரிலேட்டடா. இங்க பாருங்க ஒவ்வொரு இதுக்கும் வந்து கோடிங் இருக்கு. என்னென்ன பேஜோ. ஸோ இது எல்லாமே ஒரு லேஅவுட்ல வந்து அத ஆட் பண்ணிக்கும். இந்த ஒரு நேம வச்சு. எம்பிபிலாம் பில்ட் பண்றனால நமக்கு இதுலயும் கொஞ்சம் நாலேட்ஜ் இருக்கு. இந்த நேம் வந்து அந்த லேஅவுட்ல கால் பண்றப்போ இந்த ஒரு இந்த பேஜ் வந்து அந்த இடத்துல லோட் ஆயிரும். ஸோ அப்படிதான் அது ஒர்க் ஆகும். ஸோ அது கூட இங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்குமெண்ட் பேஜ். அந்த டாக்குமெண்ட்ஸ் பேஜ் வந்து ஸோ இங்க பாருங்க நான் சொன்னேன்னா அந்த நேம்லாம் கால் பண்ணுன்னு சொல்லிட்டு.
இந்த மாரி கால் பண்ணிரும். ஸோ அங்க ஒர்க் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் நம்ம ப்ரிவ்யூ பேஜ் போய்க்கலாம். இது நமக்கு வந்து கோட வந்து ரைட் பண்ணிட்டுருக்கு. ஸோ ரீசென்ட் ஃபைல்ஸு. ஸோ இங்க ஜெனரேட் ஆகுற எல்லா கோடுமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அவைலபிள் ஆயிரும். இங்க பாருங்க ரீசென்ட் ஃபைல்ஸ்லாம் வருதா? ஸோ அங்க வந்து அவைலபிள் ஆயிரும். ஜஸ்ட் இது குடுத்ததுக்கப்புறம் அந்த நியூ பட்டன் கிளிக் பண்றப்போ எனக்கு ஒரு மாடல்ல இங்க டாக்குமெண்ட் வந்து ஆட் பண்ற மாரி அங்க டாக்குமெண்ட்ட சப்மிட் பண்ணேன்னா இங்க வந்து ஆட் ஆயிரணும். அது போக இந்த சர்ச்சும் இந்த சார்ட் பை ஃபங்ஷனாலிட்டியும் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். பார்க்கலாம் என்ன குடுக்குதுன்னு. ஸோ இத தான் நம்ம வந்து கிளையன்ட் குடுத்த ரெக்வயர்மென்ட்டா கன்சிடர் பண்றோம் இப்போ. ஸோ அதெல்லாம் நமக்கு பட்டனே இல்லன்னு வச்சுக்கோங்க. இங்க பட்டன் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம நியூ பட்டன் நியூ குடுக்குறப்போ நமக்கு மாடல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளையன்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றத விட்டுட்டு, ஜஸ்ட் நம்ம இன்டராக்டிவ் புரோடோடைப்பா காமிச்சிட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. டிசைன் டீம் கிட்ட போயிட்டு அவங்க கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. பட் இது ஒரு இனிஷியல் வெர்ஷனா கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இத ஒரு ஃபைனல் வெர்ஷனா நீங்க கன்சிடர் பண்ணிக்க கூடாது. இது மேபி நீங்க டிசைன் டீம்க்கு எக்ஸ்பிளைன் பண்றப்போ உங்களோட ரெக்வயர்மென்ட்ட குடுக்குறப்போ அவங்களுக்கும் ஒரு ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இவ்வளோதான் கான்செப்ட் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல அதிகமான ஃபோக்கஸ் வந்து குடுப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இது வந்து ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கு. எப்படி குடுக்குதுன்னு பார்க்கலாம். ஃபங்ஷனாலிட்டி ப்ராப்பரா ஒர்க் ஆகுதான்னு. ஸோ இங்க பாருங்க சக்சஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட் காம்ப்ரிஹென்சிவ் என்னமோ சொல்லி குடுத்துருக்கு. ஸோ இங்க லோட் ஆயிட்டு இருக்கு ப்ரிவ்யூ அண்ட் நமக்கு இன்னைக்கான லிமிட் முடிஞ்சுச்சு. ஸோ நெக்ஸ்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே நாளைக்கு தான் வரும். அதிகமான ப்ராம்ப்ட் நம்ம குடுக்கறதுனால நமக்கு இந்த மாரி முடிஞ்சிருச்சு. ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க சார்ட் பை டேட் நான் வந்து ப்ராம்ப்ட்ல குடுத்துருக்கேன்னு சொன்னேன்ல. ஸோ அதனால இதுவும் ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. சார்ட் பை ஸோ சார்ட்டிங்கும் நமக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், மைக்கேல் எஸ்ன்னு டைப் பண்ணலாமா? இந்த நேம் மட்டும் ஃபில்டர் ஆகுதான்னு பார்க்கலாம். இங்க பாருங்க ப்ராப்பரா வந்து ஃபில்டர் ஆகுது. இதுவும் ஓகே நமக்கு. அண்ட் செக் பாக்ஸ் ஒர்க் ஆகுதா? செக் பாக்ஸும் ஒர்க் ஆகுது. பட் செலக்ட் ஆல் வந்து ஒர்க் ஆகல. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராம்ப்டிங் குடுக்குறப்போ நமக்கு ரிஃபைன் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க ப்ரொஃபஷனல் பிளான்ல இருக்கீங்கன்னா, நீங்க இது அன்லிமிட்டடா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படியும் கம்பெனிஸ்லலாம் இருக்கிறப்போ ப்ரொஃபஷனல் பிளான் கண்டிப்பா இருக்கும். ஜஸ்ட் நம்ம இப்ப என்ன பண்ணலாம், நியூ டாக்குமெண்ட் கிளிக் பண்ணலாம். பாருங்க நான் கேட்ட ரெக்வயர்மெண்ட் இதுதான். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த இத இது பண்றதுக்கு நான் ஜஸ்ட் ப்ரிவ்யூ குடுத்துக்கிறேன். எம்ப்டி ஸ்க்ரீன்ல நம்ம ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம ரெக்வயர்மென்ட். இந்த கார்டு மட்டும் கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆகுது. இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ராம்ப்டிங்லேயே ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், டாக்குமெண்ட்ல போயிட்டு டாக்குமெண்ட் டைப்ல என்ன குடுக்கலாம், பாலிசி குடுக்கலாம். அண்ட் ப்ரௌஸ் ஃபைல்ல வந்து நம்ம ஒரு இமேஜ சும்மா அப்லோட் பண்ணலாம். இங்க பாருங்க அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த ஃபைலோட நேம் எத்தனை எம்பி இருக்கு மொதற்கொண்டு நமக்கு வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரியலான டேட்டாவா தான் இருக்கும். கண்டிப்பா நம்ம போய் வேணா செக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க 1.5 எம்பின்னு காமிக்குது. இந்த இடத்துல நமக்கு 1.39 எம்பி அது ரவுண்டா காமிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இத ரிமூவ் பண்ணா ரிமூவ் ஆகுதா? ரிமூவ் ஆகுது. ஸோ நான் திரும்பி அதே இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். பெர்ஃபெக்ட். ஸோ இங்க ஃபைல் ஐடி வந்து நான் வந்து இது வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, ஆட்டோ ஜெனரேட்டடா யூனிக் ஐடியாவா இருக்கணும்னு சொல்லிட்டு இங்க மெயில் மென்ஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க ஆட்டோ ஜெனரேட்டட் பிளேஸ் ஹோல்டர்ன்னு குடுத்துருக்கேனா, ஸோ அது. ஸோ அப்லோடட் பை டிராப் டவுன் வேணும்னு சொல்லி இங்க குடுத்துருந்தேன். ஸோ அந்த ஒரு டிராப் டவுன் வந்து இங்க வந்துருச்சு. இந்த இடத்துல யார் அப்லோடட். ஸோ சப்போஸ் நமக்கு இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்றதுக்கு நியூ யூசர் வேணும்னா, அதே நம்ம ஒரு செட்டிங் ஸ்க்ரீன்ல போய் கான்ஃபிகர் பண்றதுக்கு இன்னொரு ப்ராம்ப்ட் குடுத்து பண்ணலாம். பட் நமக்கு இன்னைக்கான லிமிட் முடிஞ்சுச்சு. ஜஸ்ட் வந்து மைக்கேல் குடுத்துக்கிறேன். அப்லோட் டேட் வந்து நமக்கு என்ன டேட் இன்னைக்கான டேட்ட வந்து குடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு எதுவும் குடுத்துருக்கான்னு தெரியல. அப்லோடட் டேட் வந்து டேட் பிக்கர், எக்ஸ்பைரேஷன் டேட் வந்து டேட் பிக்கர். ஸோ இங்க டேட் பிக்கர் வந்து ஒர்க் ஆக மாட்டுது. இங்க பாருங்க சோர்ஸ் வந்து யாரு அப்லோடட் பை ஏஜென்ட்டா என்னன்னு கேட்குது. அண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் குடுத்துக்கலாம். ஸோ பாலிசி ஃபைலு எல்லாமே குடுத்தாச்சு. ஜஸ்ட் நான் இங்க வந்து அப்லோட் குடுக்குறேன். இங்க பாருங்க நமக்கு இப்ப ஆட் ஆயிருச்சு நம்ம குடுத்தது. இதுதான் நம்ம குடுத்தோம் அப்போ. ஸோ அது ஆட் ஆயிருச்சு. பெர்ஃபெக்ட்ல. ஸோ இப்ப நம்ம மைக்கேல்னு சர்ச் பண்ணோம்னா 2 ரெக்கார்டு காமிக்கணும். முன்னாடி 1 தான் காமிச்சுது. இங்க பாருங்க காமிச்சிருச்சு. இது பார்க்குறப்போ எனக்கு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. வெறும் டிசைன் மட்டும் தான். டிசைன்னா ஃபிக்மா ஃபைல் கூட கிடையாது. ஒரு ஃப்ரேமோ எதுவுமே கிடையாது. ஒரு பிஎன்ஜி ஸ்கிரீன்ஷாட்ட குடுத்து நம்ம அதுக்கு ஏத்த மாரி ஒரு சிமிலர் வெர்ஷன்ல வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாரி இது வந்து ஒரு இனிஷியல் வெர்ஷனா தான் கன்சிடர் பண்ணணும். ஒரு டெமோ வெர்ஷனா கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இத நீங்க வந்து ஃபைனல் வெர்ஷனா எடுத்துட்டு போகக்கூடாது. ஸோ இங்கேயுமே உங்களுக்கு நெறைய சேஞ்சஸ் வந்து உங்களால பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஷேடோஸ் வந்து ஹார்ஷா இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ நம்மளோட டிசைன்ல வந்து இந்த பார்டர் வந்து இல்ல. இங்க பார்த்தீங்கன்னா பாருங்க பார்டர் இல்ல. அந்த பார்டர்லாம் இங்க ஆட் பண்ணியிருக்கு எக்ஸ்ட்ராவா. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த எலிமெண்ட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதையே தான் வந்து டிசைனா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். பட் அதுவே நமக்கு எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்க. ஸோ ஜஸ்ட் நான் இத ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்த தான் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சேன். முன்னாடியே சொன்ன மாரி நீங்க ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் இல்லனா ப்ராடக்ட் ஓனர் இல்லனா நீங்க ஒரு MVP பில்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. அத ரெஃபர் பண்ணி இதுல ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, இந்த ஒரு Figma Make நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ண அந்த சேம் ப்ராம்ப்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. நீங்க வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல இருந்து எப்படி ஒரு மல்டிபிள் வெர்ஷன் வந்து நம்ம ஜெனரேட் பண்ணணும். இன்டராக்டிவ் புரோட்டோடைப்பிங் வெர்ஷன் எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதுக்கு மேல கிளையன்ட் டெமோல போயிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல பட்டன் பிளேஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணா மாடல் வரும், பாப்அப் வரும். இந்த மாதிரி சொல்ற ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு இன்டராக்டிவ் வெர்ஷன்ல நம்ம
காமிக்கிறப்போ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்டும் திங்க் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ரஸ்ட் ஃபேக்டர் நிறையா பில்ட் ஆகும். அதனால இந்த ஒரு ஃபிக்மா மேக்கை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை நான் யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். அண்ட் மெயினாக அந்த வீடியோ ப்ரொமோஷன் அந்த மாதிரி எதுவும் கன்சிடர் பண்ணிக்காதீங்க, அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் குணால்.